ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ளே போகலாம். லைன் ஆஃப் சிமெட்ரி, அதில் வந்து குவாட்ரிலேட்ரல்ஸில் இருக்கிற லைன் ஆஃப் சிமெட்ரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா என்னதுன்னா 4 சைட்ஸ் இருக்கிற ஷேப்ஸு, அதாவது 4 சைடு இருக்கும். இப்போ ட்ரையாங்கல்னால் அதில் நம்மளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா 4 சைட்ஸ் இருக்கிற ஷேப்ஸ் தான் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 சைட்ஸ் இருக்கிற ஷேப்க்கு இருக்கிற லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கணும்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி பாஸ் ஆகுது அப்படின்னா 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இங்கே வேர்ட்டிக்கலாக ஒன்று வந்து கட் பண்ணுறோம். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா இப்போது ஒரு மிரர் லைன் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணுவோம். பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது 2 சைடும் நமக்கு எப்படி இருக்குது, அந்த சைஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்ததுன்னா ஸோ வந்து இங்கே லைன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள்னு அர்த்தம். ஸோ இது வந்து வேர்ட்டிக்கல் லைன், இப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணாலும் நமக்கு சேமாக இருக்கும். ஹரிசாண்டல் லைனாக கட் பண்ணாலும் ஸோ மேலேயும் கீழே நமக்கு சேமாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிளில் 2 லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து பாசிபிள். நெக்ஸ்ட்டு ட்ரபீசியம். ட்ரபீசியமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்டிக்கலாக கட் பண்ணால் இந்த சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹரிசாண்டலாக கட் பண்ணால் மேலேயும் கீழேயும் ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரபீசியமில் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ராம்பஸ். ராம்பஸை பார்த்தீங்க அப்படின்னா டயகனலாக கட் ஆகும். ஸோ இங்கேருந்து இப்படி போனீங்கன்னா மேலே ஒரு ஷேப் கீழே ஒரு ஷேப் ஈவனாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் நமக்கு வந்து ஷேப் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ ராம்பஸில் வந்து 2 லைன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள். நெக்ஸ்ட்டு 4th ஒன் வந்து பேரலோகிராம். பேரலோகிராம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டயகனலாக கட் பண்ணாலும் வராது, வேர்ட்டிக்கலாக கட் பண்ணாலும் வராது, ஹரிசாண்டலாக கட் பண்ணாலும் வராது. ஸோ இந்த பேரலோகிராமில் வந்து நோ லைன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள். ஓகேவா? இதில் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரியே வரைய முடியாது, ஏன்னா எப்படி கட் பண்ணாலும் ஈவனாகவே வராது. ஸோ மிரர் லைன் ட்ரா பண்ணால் எந்த சைடுமே ஈவனாக இருக்காதுன்னு சொல்லி எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர். ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து பாசிபிள். எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இது வேர்ட்டிக்கல். ஸோ வேர்ட்டிக்கலாக கட் பண்ணாலும் நமக்கு பாசிபிள், ஹரிசாண்டலாக கட் பண்ணாலும் பாசிபிள், நம்ம டயகனலாக கட் பண்ணாலும் பாசிபிள், இந்த சைடு டயகனலாக கட் பண்ணாலும் பாசிபிள். ஸோ ஸ்கொயரில் வந்து 4 லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து பாசிபிள். ஸோ லாஸ்ட் ஷேப் நம்ம வந்து கைட் ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ கைட் ஷேப்பில் வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த சைடும் அந்த சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே நம்ம ஹரிசாண்டலாக கட் பண்ணோன்னா அப்பர் போர்ஷன் வந்து ஸ்மாலராக இருக்கும் வென் கம்பேர் டு லோவர் போர்ஷன். ஸோ வந்து நமக்கு ஹரிசாண்டல் வந்து பாசிபிள் இல்லை, ஒன்லி வேர்ட்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி தான் நமக்கு பாசிபிள். ஸோ கைட்டில் வந்து 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. புரிஞ்சுதாம்மா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.